BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. மனைவி மாமியாரோட ஏற்பட்ட பிரச்சனையில தான் ஜெயம் ரவி அவர்கள் பிரிய போகிறாரு அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியாச்சு. மனைவி ஆர்த்தியை பிரிவதற்கு உண்மையான காரணம் அப்படின்றது நடிகர் ஜெயம் ரவி பல பரபரப்பு தகவல்களை கொடுத்துருக்கிறாரு. இது குறித்து பிரபல யூடியூபர் ஆர்ஜேவிடம் பார்த்தோன்னா இவர் பேசியிருக்கிறாரு. ஜெயம் ரவி சொல்லும் பொழுது, ஆர்த்தியுடன் திருமணமாகி 10 ஆண்டுகள் நல்லா தான் போயிடுச்சு. 10 ஆண்டுகளும் எங்களுக்குள் காதல் இருந்துச்சு. அதன் பிறகு தான் பிரச்சனைகள் ஆரம்பித்தது அப்படின்னும், தனியாக வங்கி கணக்குன்னு அவருக்கு கிடையாதான். என் பெயர்லையும் மனைவி பெயர்லையும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் 3 இருக்குது. இதில் நான் எவ்வளவு பணம் எடுத்தாலும் அதற்கான மெசேஜ் ஆர்த்திக்கு தான் போகும், எனக்கு வராது. அதே போல் ஆர்த்தி பணம் எடுத்தால் அந்த விவரமும் எனக்கு வராது. இது பற்றி ஆர்த்தியிடம் கேட்கும் பொழுது, நீங்கள் பெரிய ஹீரோ, உங்கள் ப்ரைவசி பாதிக்கும், மற்றவர்களுக்கு நீங்கள் செலவு செய்வது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு முன்னாடி என்னுடைய அம்மாவுடன் தான் எனது ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு. அதே போல் இப்போது மனைவியுடன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு நானே சமாதானப்படுத்திக்கிறேன். இப்படி 10 வருடங்கள் கழிஞ்சிருச்சு. ஆனாலும் அதற்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் பெரிதாச்சு. நான் வெளிநாட்டுக்கு படப்பிடிப்புக்கு சென்று பணத்தை எடுத்தா, எதற்காக பணம் எடுத்தாய் அப்படின்னு செலவு செய்தாய், அந்த பணத்தில் என்ன சாப்பிட்டாய் அப்படின்லாம் ஆர்த்தி அவர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் அவர் லட்சங்களில் ஹேண்ட்பேக்குகள், அழகு சாதன பொருள்கள் வாங்கி குவிப்பாங்க. அதை நான் கேட்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு எனது உதவியாளர்களுக்கு ஃபோன் செய்து, சார் இவ்வளவு பணம் எடுத்திருக்கிறாரு, இதற்கெல்லாம் செலவு செய்ததாக சொல்கிறாரு, அது நிஜமா அப்படின்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிந்து நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னை பற்றி அவர் கேட்டால் அது கணவன் மனைவி பிரச்சனையாக மட்டுமே முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு தன்னுடைய உதவியாளர்களிடம் கேட்டால் அவர்கள் என்னை எப்படி பார்ப்பாங்க. ஒரு முறை பெரிய படம் ஒன்று நடித்த பொழுது அந்த படக்குழுவுக்கு ட்ரீட் கொடுத்தேன். நான் பணம் எடுத்து செலவு செஞ்சுட்டேன். உடனே எனது உதவியாளர்களுக்கு ஃபோன் செய்து எதற்கெல்லாம் எவ்வளவு செலவு செய்தார், யார் யார் வந்தாங்கன்னெலாம் ஆர்த்தி கேட்டிருக்காங்க. இது என்னை மனதளவில் ரொம்பவே பாதிக்க வச்சிருச்சு. இதுக்கு இடையில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்தால் இந்த மெசேஜ் ஏன் வந்துச்சு, இந்த புகைப்படம் ஏன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்லாம் ஆர்த்தி கேட்பாங்க. சினிமா துறையில் இருக்கும்போது படம் சம்மந்தமாக புகைப்படங்கள் வரும். அதை பார்த்தோன்னா கேள்வி கேட்டு 6 வருடம் நான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தாமல் இருந்தேன். பிரதர் படத்தினுடைய படப்பிடிப்பு ஊட்டியில் நடக்கும்போது ஒரு முறை வீடியோ கால் செஞ்சேன். உங்கள் ஓட்டல் அறையில் யார் இருக்காங்கன்னு காட்டுங்கன்னு கேட்டாங்க. இந்த சம்பவம் எனக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துச்சு. இது பெரிய பிரச்சனையாகி படப்பிடிப்பிலிருந்து நான் பாதியிலேயே வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதுபோல் நெருக்கடிகளால் நான் மனதளவில் காயப்பட்டுட்டேன். எனது மம்மிக்கு ஆண்டுக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு ஆர்த்தி சொன்னாங்க. சரி, அவரும் அம்மா தானே அப்படின்னு அடங்கமறு படத்தில் நடித்தேன். அதாவது சுஜாதா விஜயகுமார் அவர்களுடைய படத்தில். அந்த படம் நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இனிமேல் நம்ம சேர்ந்து படம் எடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னப்போ, மற்ற படங்களுக்கு நான் கொடுத்த கால் ஷீட்டுகளில் குளறுபடிகள் செய்து மீண்டும் அவங்களுடைய அம்மாவுக்கு பூமி அப்படின்ற படத்தில் நடிக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த படமும் நஷ்டம்னு சொல்லிட்டாங்க. 3வதாக சைரன் படத்தையும் என்னுடைய நடிப்பில் சுஜாதா அவர்கள் தயாரித்தாங்க. அந்த படத்தை தெலுங்கில் பார்த்தோன்னா ரிலீஸ் செய்யவே இல்லை, சரியாக விளம்பரமும் செய்யலை. இது பற்றியெல்லாம் கேட்டப்ப, ஐயோ மம்மிக்கு இந்த படமும் லாஸ் அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டாங்களாம். அப்போது தான் எனக்கு கோபம் வந்துச்சு. எங்கள் ப்ரொடக்ஷனில் இருந்த ஒருவரை வைத்து கணக்கு பார்த்தேன். அதில் அதிர்ச்சி தகவல் கிடச்சிது. சுஜாதா அவர்கள் என்னை வைத்து தயாரித்த 3 படங்களுமே அவங்களுக்கு லாபம்தான். ஆனால் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. நான் சம்பாதித்து வாங்கிய வீடு எனது பெயரிலும் ஆர்த்தி பெயரிலும் இருக்குது. இது தவிர ஆர்த்தி பெயரில் நகைகள், மேலும் பல சொத்துகள் இருக்குது. 6 காரில் 2 கார் தான் எனது பெயரில் இருக்குது. மீதி 4 கார் ஆர்த்தி பெயரில் தான் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நஷ்டம் என ஏன் பொய் சொன்னீங்கன்னு நான் கேட்டப்போ தான் இந்த விவகாரம் பூதாகாரமாக வெடித்தது. அந்த வீட்டில், அதாவது அவங்களுடைய மாமியார் வீட்டில் இருந்து ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட எனக்கு கொடுக்கல, வேலையாட்கள் முன் கூட கோபமாக பேசுவது, சண்டை போடுவதுன்னு இருந்தாங்க. யார் தான் இதெல்லாம் பொறுத்துக்குவா? இதனால தான் நான் பிரியக்கூடிய முடிவை எடுத்துட்டேன். செப்டம்பர் 9ஆம் தேதி ஆர்த்தியை பிரிவதாக நான் அறிக்கை வெளியிட்டதும், இந்த பிரிவு என்பது ஜெயம் ரவி எடுத்த தன்னிச்சை முடிவு என்று, இது பற்றி தனக்கு தெரியாது அப்படின்னும் 2 குழந்தைகளையும் தவிக்க விட்டு ஜெயம் ரவி போயிட்டதாகவும் ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ஜூன் மாதம் பெரிய பையனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. இதற்காக ஒரு ஹோட்டலில் நான் பார்ட்டி ஹால் புக் பண்ணியிருந்தேன். அங்கே சின்ன பையனை அழைத்து வரும்படி ஆர்த்தியிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க பிறந்தநாள் பார்ட்டிக்கு வராமல் மகனுடன் இலங்கை போயிட்டாங்க. பிரிவு அறிக்கை வெளியிடுவதற்கு 2 நாட்கள் முன்பு கூட நான் எனது 2 மகன்களோடு தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் அவர்களை தவிக்க விட்டதாக ஆர்த்தி போய் சொல்கிறாங்களே அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு.
உண்மையிலேயே வீடு எனது பெயரிலும் ஆர்த்தி பெயரிலும் இருக்குது. இது தவிர ஆர்த்தி பெயரில் நகைகள் மேலும் பல சொத்துக்கள் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகளை உண்மையிலேயே பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகருக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஜெயம் ரவி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. கேட்கும்போது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. சீக்கிரமே அவருடைய இந்த நிலைமை சரியாகி சினிமாவில் இன்னும் நிறைய பார்த்தோன்னா அவர் படங்கள் நடித்து எல்லாமே சக்ஸஸில் முடியணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.